தாவீதும் சவுலும். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவர்களை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு கோலியாத் என்னும் பெலிஸ்தனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தாவீது தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். இஸ்ரவேலர் எல்லோரும் கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிறார்கள். ஆனால் தாவீதோ கோலியாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது சொன்ன வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவிக்கிறார்கள். அப்பொழுது சவுல் தாவீதை அழைப்பிக்கிறார். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் சவுலிடம் தாவீதை பற்றி கூறுகிறார்கள். தாவீது கோலியாத்திடம் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருப்பதை அறிந்து சவுல் தாவீதை தன்னிடத்திற்கு அழைத்து வருமாறு கூறுகிறார். தாவீது ஆடுகளை மேய்க்கிற சிறுவன். இன்று காலையில்தான் தாவீது பெத்லகேமில் இருந்து இஸ்ரவேலின் பாளையத்திற்கு ஓடி வந்திருக்கிறார். தாவீது இதுவரையிலும் எந்த யுத்த களத்திற்கும் போய் சத்துருக்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினதில்லை. ஆனாலும் தாவீது தைரியமுள்ளவராகவும் பராக்கிரமசாலியாகவும் இருக்கிறார். இஸ்ரவேலின் சேனையில் உள்ள எல்லோரின் தைரியத்தை விடவும் தாவீதின் தைரியம் அதிகமாயிருக்கிறது. தாவீது இஸ்ரவேலின் சேனையில் உள்ளவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். கோலியாத்தின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை என்று தாவீது இஸ்ரவேலின் சேனையில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். சவுலின் பார்வையில் தாவீது சிறு பையனாக தெரிகிறார். கோலியாத்திற்கு விரோதமாய் சவுலால் யுத்தம் பண்ண முடியுமா என்னும் சந்தேகம் சவுலுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொல்லுகிறார். தாவீது ஒரு இளைஞனாய் இருக்கிறார். இளைஞன் என்று குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை நகர் என்பதாகும். 19 வயதிற்கு உட்பட்ட பருவம் நகர் என்னும் எபிரேய வார்த்தை இஸ்மவேலை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அவருடைய வயது 18 அல்லது 19 ஆகும். ஈசாக்கை பலியாக செலுத்துவதற்காக கொண்டு போகும்போது அவரை குறிப்பதற்கும் நகர் என்னும் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் யோசேப்பிற்கு 17 வயது ஆனபோது அவரை குறிப்பதற்கும் இந்த எபிரேய வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சவுல் தாவீதின் வெளித்தோற்றத்தை மாத்திரமே பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தாவீதை நிரப்பி இருக்கிறது. அது சவுலுக்கு தெரியவில்லை. உருவத்தை பார்க்கும்போது கோலியாத் தாவீதை விட மிகவும் பெரியவனாய் இருக்கிறான். சவுலின் சந்தேகத்தை தீர்த்து வைப்பது தாவீதுக்கு முதல் வேலையாய் இருக்கிறது.
தாவீது சவுலிடம் தன்னுடைய அனுபவங்களை சாட்சியாய் சொல்லுகிறார். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் என்று சொல்லுகிறார். தாவீதின் வாழ்வில் நடைபெற்ற சம்பவங்களைப் பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஆடுகளை பிடித்துக் கொள்ள வந்த சிங்கத்தை கொன்று போட்டார். இதுபோலவே தாவீது ஒரு கரடியையும் கொன்று போட்டார். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். சவுல் சொன்ன பிரகாரம் தாவீது ஒரு இளைஞன்தான். தாவீது இதுவரையிலும் எந்த யுத்தத்திலும் பங்கு பெற்றதில்லை. கோலியாத்தோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரனாய் இருக்கிறான். தாவீதுக்கு தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் கிடைத்திருக்கிறது. தாவீது ஏற்கனவே ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் கொன்றிருக்கிறார். இந்த சிங்கமும் கரடியும் தாவீதின் மந்தையில் உள்ள ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. தன்னுடைய கைவசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஆட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தாவீது சிங்கத்தையும் கரடியையும் கொன்று போட்டார். தாவீதுக்கு தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரின் அபிஷேகம் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் தாவீதை பலப்படுத்தி இருக்கிறார். அவர் தாவீதோடு கூடவே இருக்கிறார். தாவீதின் பார்வையில் கோலியாத் தன்னுடைய ஆட்டை பிடித்துக் கொண்ட ஒரு சிங்கத்தைப் போலவும் ஒரு கரடியைப் போலவும் இருக்கிறான். தாவீது சவுலை பார்த்து, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் சேனையில் உள்ளவர்கள் கோலியாத்தை மகா பராக்கிரமசாலியாகவும் மிகப்பெரிய யுத்த வீரனாகவும் பார்க்கிறார்கள். தாவீதோ அவனை விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தனாக பார்க்கிறார். தாவீது கோலியாத்தை ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தவனாய் பார்க்கிறார். ஆகையினால் தாவீது சவுலிடத்தில், உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு யுத்த களத்திலே யுத்தம் பண்ணின அனுபவம் இல்லை. ஆனால் தன்னுடைய வசத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளை பாதுகாக்கும் அனுபவம் இருக்கிறது. அந்த ஆடுகளில் ஒன்றை பிடித்துக் கொண்ட சிங்கத்தையும் கரடியையும் கொன்று போட்ட அனுபவம் இருக்கிறது. தாவீதின் பார்வையிலே கோலியாத் கொல்லப்பட்ட ஒரு சிங்கத்தைப் போலவும் கரடியைப் போலவும் இருக்கிறான். தாவீது இந்த வார்த்தைகளையெல்லாம் சுயமாய் பேசாமல் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் பேசுகிறார். தாவீது கர்த்தரை நம்புகிறார். தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது அவர் அந்த ஆடுகளை சாதாரண மிருகங்களாக பார்க்கவில்லை. அந்த ஆடுகள் எல்லாம் தன்னுடைய பாதுகாப்பில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற மந்தையாக பார்க்கிறார். அந்த மந்தையை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது தாவீதின் கடமை. தன்னிடத்தில் பொறுப்பாய் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆடுகளில் ஒன்றுக்கு ஒரு தீங்கு வரும்போது அந்த ஆட்டை காப்பாற்றுவதற்காக தாவீது துணிந்து நிற்கிறார். தாவீது தன் ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு நல்ல ராஜாவுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் தாவீதுக்கும் இருக்கிறது. ஒரு தேசத்தின் ராஜா தன் தேசத்து ஜனங்களின் நன்மைகளையும் பாதுகாப்பையும் விசாரிக்க வேண்டும். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். சங்கீதம் 72, 12 முதல் 14 வரை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீது அடையாளமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்மை நல்ல மேய்ப்பராக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தாவீதின் குமாரன். மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏசாயா 40:11. நல்ல மேய்ப்பர் தம்முடைய ஆடுகளை சுமக்கிறவர் மாத்திரமல்ல, தம்முடைய ஆடுகளுக்காக தமது ஜீவனையே கொடுக்கிறவர். தாவீது தன்னுடைய மந்தையில் உள்ள ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருந்தார். ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து
அதை அடித்து கொன்று போட்டேன் என்று தாவீது தன்னுடைய அனுபவத்தை சவுலுக்கு சொல்லுகிறார். தாவீது பலமுள்ளவராகவும் பராக்கிரமசாலியாகவும் இருக்கிறார். அவர் கர்த்தரை நம்புகிறார். தாவீது சவுலை பார்த்து, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். தாவீது தன் சுய பலத்தினாலோ அல்லது தன்னுடைய பராக்கிரமத்தினாலோ சிங்கத்திற்கு விரோதமாகவும் கரடிக்கு விரோதமாகவும் சண்டை போட்டு தன் ஜீவனை தப்புவிக்கவில்லை. கர்த்தரே தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தார். தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். தாவீதுக்கு சிங்கத்தின் மீதும் கரடியின் மீதும் ஜெயம் கிடைத்தாலும் இந்த ஜெயம் கர்த்தரால் உண்டாயிற்று என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இதுவரையிலும் தன்னை பாதுகாத்த கர்த்தர் இனிமேலும் பாதுகாப்பார் என்று தாவீது கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கிறார். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். தாவீதின் விசுவாசமான வார்த்தைகளை கேட்டபோது சவுலின் இருதயத்தில் இருந்த சந்தேகமெல்லாம் நீங்கிற்று. அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்று சொல்லுகிறார். கோலியாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சவுல் தாவீதுக்கு அனுமதி கொடுக்கிறார். சவுல் தாவீதை ஒரு போர் வீரனைப் போல யுத்தத்திற்கு அனுப்புகிறார். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவருடைய தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவருக்கு தரிப்பிக்கிறார். தாவீது சிறு பிள்ளை. அவருக்கு சவுல் தன்னுடைய வஸ்திரங்களை உடுத்துவித்தார். ஆனால் அந்த பெரிய வஸ்திரங்களை கட்டிக்கொள்வதில் தாவீதிற்கு பழக்கமில்லை. இதில் அவருக்கு அப்பியாசம் இல்லை. அதனால் தாவீதின் வஸ்திரங்களை களைந்து போட்டு கோலியாத்தை சந்திப்பதற்கு புறப்பட்டு போகிறார். தாவீது சவுலுடைய பட்டயத்தை வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொள்கிறார். தாவீதுக்கு அதிலே பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்க்கிறார். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போடுகிறார். தாவீது கோலியாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிறார். இது சவுலின் பார்வையில் மிகப்பெரிய யுத்தமாய் இருக்கிறது. ஆகையினால் சவுல் தாவீதை ஒரு பராக்கிரமசாலியைப் போல் அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். சவுல் தாவீதை மேன்மைப்படுத்தும் வண்ணமாய் தன்னுடைய வஸ்திரங்களையே அவருக்கு உடுத்துகிறார். தன்னுடைய சீராவை தாவீதினுடைய தலையின் மேல் போடுகிறார். தாவீதுக்கோ சவுலின் வஸ்திரங்கள் மிகவும் பாரமாய் இருக்கிறது. சவுலின் பட்டயம் தாவீதின் வஸ்திரங்கள் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. தாவீது பார்ப்பதற்கு மிகப்பெரிய பராக்கிரமசாலியைப் போலவும் யுத்த வீரரைப் போலவும் இருக்கிறார். ஆனால் இந்த வஸ்திரங்களிலும் ஆயுதங்களிலும் தாவீதுக்கு பழக்கமில்லை. தாவீதால் இந்த வஸ்திரங்களை அணிந்து அவர் நடக்கக்கூட முடியவில்லை. இந்த வஸ்திரங்கள் தாவீதுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்று சவுல் நினைக்கிறார். ஆனால் இவை தாவீதுக்கு பாரமாய் இருக்கிறது. தாவீது தனக்கு பாரமானவற்றை களைந்து போட்டு கோலியாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்கு சாத்தானுக்கு விரோதமாக யுத்தம் உண்டு. நமக்கு பாரமாக இருக்கும் எல்லாவற்றையும் களைந்து போட்டு நாம் சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டு போக வேண்டும்.